வாராகி பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா மிக பழமையான 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. அந்த ஆஷாட நவராத்திரி விழா வருகின்ற ஆனி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஜூலை 5ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கிறது. அப்படி அந்த நவராத்திரி விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான அலங்காரங்கள் செய்து அம்பாள் நமக்கெல்லாம் காட்சி தரவிருக்கிறார். அப்படி அந்த அலங்காரத்தில் அம்பிகையை வழிபடும்போது ஒவ்வொரு வகையான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அலங்காரங்களை பற்றி வரிசைப்படுத்தி சொல்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இனிப்பு அலங்காரம், இனிப்பு பலகாரங்களை வைத்து அலங்காரம். அடுத்ததாக 6ஆம் தேதி மஞ்சள் வைத்து அலங்காரம், மஞ்சள் வைத்து அலங்காரம். 7ஆம் தேதி குங்குமத்தால் அலங்காரம். 8ஆம் தேதி சந்தனத்தால் அலங்காரம் செய்கிறாங்க அம்பாளுக்கு. 9ஆம் நாள் நிகழ்ச்சி தேங்காய் துருவல், தேங்காய் பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வைத்து அலங்காரம். 10ஆம் தேதி மாதுளை, அம்பாளுக்கு உகந்த மாதுளையால் அலங்காரம். 11ஆம் தேதி நவ தானியங்களை வைத்து அம்பாளுக்கு அலங்காரம் செய்கிறாங்க. 12ஆம் தேதி வெண்ணெய் வைத்து அலங்காரம். 13ஆம் தேதி பழங்கள், கனிகளை வைத்து அலங்காரம். 14ஆம் தேதி காய்கறிகள் அலங்காரம். 15ஆம் தேதி பூக்கள், புஷ்ப அலங்காரம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பொருட்களை வைத்து அலங்காரம் செய்கிறாங்க. அப்படி அந்த அலங்காரத்தில் அந்த அம்பாளை நம்ம வழிபடுறப்ப ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த அலங்காரத்தில் நம்ம வழிபடுறப்ப நமக்கு கேட்கும் வரங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய மகாவராகி நமக்கு எல்லா வரங்களையும் அருளக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆஷாட நவராத்திரி. வாராகி பக்தர்கள் தவறாமல் கலந்துக்கணும். எல்லா சிறப்பும் கிடைக்கும், எல்லா வளங்களும் தரக்கூடிய அந்த ஆஷாட நவராத்திரி நாள் வர இருக்கிறது. தவறாமல் அதில் கலந்துக்கிட்டால் மிகச்சிறப்பான நன்மைகள் நடக்கும். பில்லி சூன்யம் ஏவல் போன்ற தீயவைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விபத்துகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இப்படி எல்லா அருளும் தரக்கூடிய அந்த வாராகிக்கு நடக்கக்கூடிய அந்த மிகச்சிறப்பான விழா தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் அதில் கலந்துக்கிட்டு எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.